The final call. Our heart must be always constant on the aspect of heaven. Okay. So that we don't lose conscious. Every Sunday at 9 p.m. Indian Standard Time. மறைவில் மின்னும் நட்சத்திரம். இதனால நம்ம பார்க்குறோம்ல, நிறைய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், நிறைய சபை தலைவர்கள், சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக கடைசி காலை எழுப்புவதற்கும் தேவ திட்டத்திற்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு வேதம் அறிவோம். நன்மை செய்வது, நற்காரியங்களை செய்வது, நற்கிரிகளை செய்வது, எல்லாத்துக்குமே தேவனுடைய வல்லமை தேவை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைமுறை பேச்சு. இந்த நிகழ்ச்சியுடைய தீமை என்னன்னா, நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் அது எழும்ப ஆரம்பித்திருக்கும். யார்ட்டுமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இது எப்படி நம்ம கேட்கறது, கேட்டா என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம். அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம். ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு 9 மணிக்கு. வணக்கம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கோடிக்கணக்கான மக்கள் கேட்க விரும்பாத வார்த்தை லாக்டவுன் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் முதலாவது லாக்டவுன், பின்பு இரண்டாவது லாக்டவுன், அதைத் தொடர்ந்து மூன்றாவது லாக்டவுன் என வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த காலங்களை நாம் மறக்க முடியாது. ஆம், நான் கொரோனாவை பற்றி தான் பேசுகிறேன். அடிக்கடியாய் கேட்கும் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம், கோவிட் தொற்று பரவியதால் அடுத்தடுத்து மக்கள் மருத்துவமனையில் அனுமதி, ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியேற தடை, கணவன், மனைவி, குழந்தைகள் என குடும்பமாக ஒரே வீட்டில் இருக்கும்போது ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுவிட்டால் மற்றவர்கள் தொடக்கூடாது என சுய கட்டுப்பாடுகள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லும் வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலை பார்க்கும் திட்டம், அவசர பணியில் வேலை செய்பவர்கள் மட்டும்தான் வெளியே சென்று வரலாம், மற்றவர்கள் வரக்கூடாது, போகக்கூடாது. இந்த கடுமையான வாழ்க்கை முறை எவ்வளவு நாள் செல்லும், என்று இதிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்று நாம் சுதந்திரமாக குடும்பத்தோடு வெளியே சென்று வரலாம் என்று ஏங்கி தவித்த கொரோனா பெருந்தொற்று நாட்களை நாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இதுபோல பெருந்தொற்று வரும்போது மருத்துவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன். ஐசோலேஷனை குறித்து விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, இன்னும் பல கேள்விகளை பற்றி பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும். முதலாவதாக ஐசோலேஷனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து விடலாம். லேவியராகமம் 13:46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன், அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும், அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவது. சரி, இந்த வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு விஞ்ஞானபூர்வமாக சில விஷயங்களை பார்த்துவிட்டு மீண்டும் வசனத்திற்கு வருவோம். ஐசோலேஷன் என்பது தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை ஆரோக்கியமான நபர்களிடமிருந்து பிரித்து வைப்பதாகும். இந்த நடைமுறை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிளேக் நோயும் அதன் தாக்கமும். 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை தாக்கிய பிளேக் நோய் உலக வரலாற்றில் மிகப்பெரிய தொற்று நோய்களில் ஒன்றாகும். இந்த நோய் 1347 முதல் 1351 வரை ஐரோப்பாவை தாக்கி சுமார் 20 கோடி மக்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பிளேக் நோய் பெரும்பாலும் எலிகள் மூலமாக பரவுகிறது. நோயின் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பல நகரங்கள் நோயாளிகளை வீட்டிலேயே இருக்கும்படி கூறினார்கள். வெனிஸ் துறைமுகத்தில் இருந்து வரும் கப்பல்களில் உள்ள பயணிகள் மற்றும் கப்பல்களை 40 நாட்கள் தனியாக வைக்க ஆரம்பித்தனர். இதை இத்தாலிய மொழியில் குவாரண்டினா என்று அழைத்தார்கள். இதுவே பின் நாட்களில் குவாரண்டைன் என்ற சொல்லுக்கு அடிப்படையானது. மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததால் பிளேக் நோயாளிகள் பெரும்பாலும் தனிமையில் வைக்கப்பட்டனர். சிலர் தனியாகவே மரித்தார்கள். இது பலருக்கு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கியது. இருப்பினும் நோய் பரவலை தடுக்கும் ஒரே வழியாக நோயாளிகளை தனிமைப்படுத்தல் மற்றும் நகரத்துக்கு வெளியே பிரித்து வைத்தல் முக்கிய பங்கு வகித்தன. பிளேக் நோயின் அனுபவங்களுக்கு பிறகு நோயாளிகளை தனிமையாக வைப்பது மிகவும் பரவலாக்கப்பட்டது.
1800களில் நோய்கள் சிறிய கிருமிகளால் ஏற்படுகின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஐசோலேஷன் ஏன் பயனுள்ளதாக உள்ளது என்பதை மருத்துவர்கள் புரிந்து கொள்ள உதவியது. மருத்துவமனைகளில் தொற்று நோயாளிகளுக்காக தனி அறைகள் அமைக்கப்பட்டன. இது நோயாளிகளையும் சுகாதார ஊழியர்களையும் பாதுகாக்க உதவியது. ஐசோலேஷன் நோய் பரவலை தடுக்கும். இது ஆரோக்கியமான நபர்களை பாதுகாக்கிறது மற்றும் நோயாளிகள் ஓய்வெடுத்து சுகமடைய உதவுகிறது. ஆனால் ஐசோலேஷன் சில நேரங்களில் தனிமை உணர்வையும் சிரமங்களையும் உருவாக்கலாம் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. கோவிட்-19 பரவல் காலத்தில் வைரஸ் தொற்றுடன் இருந்தவர்கள் தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள். மருத்துவமனைகள் தனியாக கோவிட் வார்டுகளை உருவாக்கின. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக மருத்துவர்கள் நோயாளிகளை நேரில் காணாமல் வீடியோ கன்சல்டேஷன் முறையில் சந்தித்தார்கள். அப்படியானால் முதலில் 14வது நூற்றாண்டில்தான் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை சில நாட்கள் தனிமைப்படுத்தி வைப்பது நோய் பரவலை தடுக்க வாய்ப்பிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சில குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டார்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவுது என்று. வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நவீன காலத்தில் நகர்ப்புறங்களில் இப்படி 2 விதமான மக்களை சந்திக்க முடியும். இது ஒரு புறம் இருக்க, கிராமப்புறங்களில் பெரும்பாலும் மக்கள் காலையில் எழுந்து விவசாயம் தொடர்புடைய மற்ற வேலைகள் மற்றும் பிற வேலைகளை செய்கிறார்கள். எனவே அவர்கள் அதிகாலையில் எழுந்து விடுவதை தங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் இரவு வெகு சீக்கிரத்திலேயே ஊரடங்கிவிடும். பொதுவாக மக்கள் செய்யும் வேலைகளை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுவது இயற்கைதான். இதை குறித்து விஞ்ஞான உலகம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது என்று பல விஷயங்களை இந்த வார நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.